மண்டே ஈவினிங் ஒரு 3:00 கிட்ட மாமா கிளம்பிட்டாரு. பாப்பா, தம்பி எல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்பி போயிட்டாரு. அவர் இந்த பக்கம் கிளம்புனதையும் குட்டீஸுங்களுக்காக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சேமியா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் தாளித்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க. அதை தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. சந்தகம் மாதிரியே இருந்துச்சு. நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்போவுமே வறுத்த சேமியா தான் வாங்கிட்டு வருவோம். இந்த தடவை அரிசி சேமியா வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சந்தகம் டேஸ்ட்டில் இருந்துச்சு. செஞ்சு கொடுத்தேன். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட்டீஸுங்க பாப்பாங்க 2 பேருமே ஹோம்ஒர்க் எழுதிப்பாங்க. தம்பி தான் ஹோம்ஒர்க்கே எழுத மாட்டேன்ட்டான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் அவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஹோம்ஒர்க் எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நீயே எழுது, நீ தானே ஸ்கூலில் சேர்த்தி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. 1 மணி நேரம் ஆயிடுச்சு அவனை உட்கார வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ளே. போதும்னு ஆயிடுச்சு. உங்கள் குட்டீஸுங்க எப்படி ஹோம்ஒர்க் கம்முன்னு எழுதிப்பாங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.